எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, சட்டமன்றத்தில் மாற்றிவிட்டு மக்கள் மகிழ்ச்சி வந்த பின்னே, மக்கள் எழுச்சி வந்த பின்னே மறு ஆய்வு என்று சொல்லி மாய்மாலம் பண்ணாதே, திரும்ப பெரு தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்டத்தை முழுமையாக திரும்ப பெரு. கல்வித்துறை வல்லுநர்களின் கருத்து கேட்பு நாடகத்தை நம்ப மாட்டோம். திரும்ப பெரு முழுவதுமாய் திரும்ப பெரு. நம்ம சென்ட்ரல் ஆஃபீஸ் உங்களை வச்சு எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் லேடிஸ் ராஜா சார், சரவணன், ஆயிஷா மேடத்தையும் சசிகலா மேடத்தையும் ஆயிஷா மேடம் சசிகலா ரொம்ப நன்றிண்ணா. நம்ம கடமை இருக்கு. அம்மா வாங்க, எப்படி வாங்க. ராஜா சார் முன்னாடி வாங்க. ராஜா சார் முன்னாடி அரசு உதவி பெறும் கல்லூரிகளை, குறிப்பாக மதுரை தியாகராயர் கல்லூரி, இங்கே கோவை பிஎஸ்சி கல்லூரி, இதையெல்லாம் தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு அரசு சட்ட முன்வரவை கொண்டு வருகிற போது 2008ஆம் ஆண்டு அன்றைக்கு பேராசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் எல்லாம் கிளர்ந்தெழுந்து போராடிய போராட்டத்தினுடைய பின்விளைவாக அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த மாண்புமிக்க முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த முன்வரவை அக்டோபர் 17 அதே சட்ட முன்வரவை, அதாவது மசோதாவை இந்த அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு கொண்டு வருகிறது. இப்படி வருகிற போது தனியார் பல்கலைக்கழகங்களாக மாறும்போது பேராசிரியர் பெருமக்கள் அந்த தனியார் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் அவர்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்காது, அழுத்தம் இருக்கும். இரண்டாவது, அவர் அரசு உதவி பெறுகிற கல்லூரி, அரசு கல்லூரிகளிலிருந்து ஓய்வு பெறுகிற போது அவர்கள் கிடைக்கிற ஓய்வூதியம் ஏற்கனவே பழைய ஓய்வூதியத்தை கேட்டு எல்லோருமே போராடி கொண்டிருக்கிற சூழலை நீங்கள் அறிவீர்கள். அந்த சிக்கல். அதற்கு பிறகு மாணவர்கள் செயற்கையிலே அதிக மதிப்பெண் பெற்றவன், அதிக பணம் கட்டுவவன் எவனோ அவனுக்கு தான் அங்கே அந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும், இடம் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது போராடி பெற்ற வகுப்பாரி பிரதிநிதித்துவம், இடஒதுக்கீடு, சமூக நீதிங்கிற அது வெறும் வெற்று சொல்லாக மாறும், சமூக அநீதியாக மாறும். கொடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து கல்வியறிவு பெற வேண்டும் என்கிற வேட்கையோடு அறிவை தேடி வருகிற மாணவர்களுக்கு இந்த அரிய வாய்ப்பு மறுக்கப்படும். அப்ப அந்த சூழலில் 35 விழுக்காடு தான் அதற்கு வாய்ப்பு இருக்கும். மீதி 55 விழுக்காடு ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான வாய்ப்பு முழுக்க முழுக்க மறுக்கப்படும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் இந்த பசி எனும் பெருநெருப்பை வயிற்றில் கொட்டி இந்த உண்ணாநிலை போராட்டத்தை இன்றைக்கு தொடங்கி நடத்தி இருக்கிறார்கள். இந்த கோரிக்கை மிக மிக நியாயமானது என்பதை உணர்ந்துதான் 2008ஆம் ஆண்டு கொண்டு வந்த அந்த சட்ட முன்வரைவை அன்றைய முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் திரும்ப பெற்றார்.
திருப்பி அதே கோரிக்கை தான் நின்றும், அதே நிலைப்பாடு நியாயப்பாடு தான் நின்றும். அப்புறம் திருப்பி அந்த சட்ட முன்வரவை கொண்டு வர வேண்டிய அவசியம் அது தேவையற்றது. அது வம்படியாக திணிக்கப்பெறுகிறது. அது அதிகார திமிர், அது ஆட்சி அதிகாரத்தினுடைய திமிர். அப்படிதான் பார்க்கறது. அதே பிரச்சனை தான், அதே போராட்டம் தான் இப்போ நடக்குது. அப்ப அந்த கோரிக்கை அப்படியே இருக்கும்போது திருப்பி அதை கொண்டு வந்து திணிக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு பேராசிரியர், அறிவை வளர்க்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், அறிவு கருவறையில் இருக்கக்கூடிய, அறிவு கருவறையின் தாயாக இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் வீதியில் நிற்பது என்பது ஒரு அறிவார்ந்த சமூகத்திற்கு அழகா என்பதை ஆட்சியாளர்கள் யோசிச்சுப்பார்கள். அப்ப இவர்கள் முன்வைக்கிற இந்த கோரிக்கை, அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை, நியாயத்தை புரிந்து கொண்டு இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அன்பிற்கினிய தம்பி கோவி செழியன் அவர்கள் மறுபரிசீலனை என்கிறதை நீங்க மறுபரிசீலனை செய்து சட்ட முன்வரவை திரும்ப பெறுங்கள் என்பதுதான் இங்கே போராடிய பேராசிரியர் பெருமக்களின் கோரிக்கை. அதற்கு ஆதரவு கொடுத்து நிற்கிற எங்களை போன்ற பிள்ளைகளினுடைய கோரிக்கையும் அதுதான். இதை புறந்தல்லாமல் இந்த கோரிக்கை கவனத்தில் ஏற்று செயலாக்கம் பெற வைப்பீர்கள் என்று நம்புகிறோம். இல்லை என்றால் பேராசிரியர் பெருமக்களை விட்டாலும் எங்களை போன்ற பிள்ளைகள் தொடர்ந்து இந்த கோரிக்கை முன்வைத்து போராடி இதை கைவிடும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் என்கிற இந்த செய்தியாளர்கள் மூலமாக அரசுக்கு கோரிக்கையை வைக்கிறேன். இதை கைவிடுவீர்கள் நம்புகிறேன். இல்லை என்றால் இந்த வர இருக்கிற தேர்தலில் மிக முதன்மையான ஒரு சிக்கலில் இதுவும் ஒன்றாக நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போவோம். அதனால் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மசோதாவை திரும்ப பெறுங்கள் என்று அன்பான ஒரு கோரிக்கையை வைத்து வேண்டுகிறேன். வேற ஏதாவது இருக்கா? அதை விடுங்க. அதுக்கு 17ஆம் தேதி போராட்டம் வச்சிருக்கேன். அது அங்க வந்து கேளுங்க. அங்க கேளுங்க. இன்னும் 2 நாள் தானே. நீங்க என்ன காரணத்துக்கு போராடுவேன்னு நினைக்கிறீங்க? அதான் அங்க வந்து சொல்றேன். அது ஒரு பெரிய 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 போராட்டம். அது அங்க வந்து பாருங்க. சரிதானே? என்ன சரி? பிஎல்ஓ அந்த உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பூத் லெவல் ஆபீசரை நியமிக்கிறதே. அப்புறம் என்ன பிடிக்கல உனக்கு தான் வேணாங்கிறீங்க, எதுக்கு நியமிச்ச? ஏங்க நீங்க இதை நம்புறீல்ல? என்ன சின்ன குழந்தை மாதிரி நீங்களே இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்? தேர்தலை அறிவிச்ச பிறகுதான் தேர்தல் ஆணையத்து கட்டுப்பாட்டுக்கு ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் போகும். இப்ப யார்கிட்ட இருக்கு? இப்ப நான் கேட்கறதுக்கு பதில், இந்த பிஎல்ஓ இந்த அதிகாரிகளை இந்த சிறப்பு சீர்திருத்த அதிகாரிகள் நியமிச்சது யார்? நீங்களா தேர்தல் ஆணையமா? அப்புறம் நீங்க அப்படி சொல்றீங்க? அவர் சொல்றதையெல்லாம் நீங்க நம்பி தலையறீங்களா? நீங்க இது எதிர்க்கிறீல்ல? எதுக்கு ஆலோசனை பெற, உதவி பெற இந்த அலைபேசி என்னன்னு எதுக்கு அறிவிக்கிறீங்க? அப்ப எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா? எத்தனை நூற்றாண்டுக்கு இந்த நாடகத்தை போடுவீ தம்பி? ஒண்ணு எதிர்த்தா எதுக்கு அவசரமா சட்டசபையை கூட்டி இதை எதிர்க்கிறோம், இது சீர்திருத்தம் இல்ல சீரழிவுன்னு சொல்லணும். இப்ப நீங்க இறந்தவர்கள் இந்த வாக்காளர் பட்டியலிருந்து தூக்கணும். அதான் டெத் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, வச்சு தூக்க வேண்டியது தானே. நேத்தான் கண்டுபிடிச்சியா? ஒருத்தர் 2 வாக்குரிமை வச்சிருக்கான், செத்தவன்லாம் ஓட்டு போட்டிருக்கான், நேத்தான் கண்டுபிடிச்சியா? உன் சேட்டைக்கு ஒரு அளவு இல்லை. அன்னைக்கு தம்பி வாக்காளர் ஆட்சியாளரை தீர்மானிச்சான், இன்னைக்கு ஆட்சியில் இருக்கவன் வாக்காளரை தீர்மானிக்கிறான் யார் எனக்கு ஓட்டு போடணும்னு. புரியுதா? கொஞ்சம் பொறுத்துரு தம்பி, 2 நாள் தானே. அந்த கச்சேரி தனி, இது தனி. அது விபத்தா தான் பாக்குறேன். அது இருக்கலாம்ல. பீகார்ல 2ஆம் கட்ட தேர்தல், 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னாடி வெடிக்குதுன்னா அதுக்காக கூடுதலா 4 விழுக்காடு பதிவாயிருக்குன்னா அதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அதெல்லாம் காசு இல்லைங்க, காசு இல்லை. அதெல்லாம் குடும்ப தலைவிகளுக்கு அதுகளுக்கு இதுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. காசு இல்லை. உங்களெல்லாம் யாரு இதெல்லாம் வாங்க சொன்னது? முனைவர் பட்டம்லாம் உங்களை யார் வர சொன்னது? இதெல்லாம் போய் விடுப்பா. இது உயிர் கோரிக்கை, இதை கொண்டு போங்க, தயவு செய்து கொண்டு போங்க. மற்றதை அந்தந்த போராட்டத்தில் இந்த கேள்விகளை கேளுங்க. எங்க ஊர்ல தான், எங்க ஊர் இதுல தான், திருநெல்வேலியில தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்குதான் நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம், அறிக்கை கொடுத்துருக்கோம். அரசு, தமிழ்நாடு அரசு முறையிட்டு
இந்திய வெளியுறவுத்துறைக்கு சொல்லி உடனே பாதுகாப்பாக கொண்டு வரணும். அவங்கள பயங்கரவாதி தீவிரவாதி போல நினைச்சுக்கிட்டு கைது பண்ணி வச்சிருக்கிறது பதட்டமான சூழலை உருவாக்குவது. நீங்க கேட்கறதுக்கோ நான் சொல்றதுக்கோ அரசு இடம் கொடுத்துருக்க கூடாது. பட்டினி நேரம் தலையிட்டு பேசி அந்த நாட்டோட பேசி உடனே நம்ம மக்களை பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கணும். அது பாருங்க, அங்க கண்ணீரோட அவங்க கத்த, நம்ம நீங்க கேட்க நான் பேச, இவ்வளவுலாமா ஒரு அரசு கோரிக்கை வைக்கிறது சொல்லுங்க. ஜெய் அரசாங்கம் தனியார் மையத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சி அந்த பணியாளர்களா இருக்கட்டும், ஒரு பெரும்பாலான துறைகள் தனியார் மையத்தை நோக்கி நகருது. இது அரசோட செயல்படுத்தி பாருங்க. அது இங்க பேசிய பேராசிரியர் ஐயா பாண்டியன் அவர்கள் இறுதி உரையில் குறிப்பிட்டாங்க. நீங்க இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை ஆபத்தானது. உலகமயம் தனியார் மயம் தாராளமயத்தில் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்கு, உலக வர்த்தக அமைப்பு. இங்க இருக்கிற வியாபாரிகள் சங்கம் போல பெரிய வியாபாரிகள் சங்கம். அதற்கு கல்வி, மருத்துவம், சாலை போடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் சேவைன்னு சொல்றீங்க இல்லையா? அவர்களுக்கு அதெல்லாம் ஒரு தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல. நீங்க தனியார் முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு பேசாம இருங்கிறான். அதனால எல்லாமே தனியார் மயப்படுத்தப்படுது. இந்த நாட்டில் ராணுவம் கூட 100 விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துச்சு, எல்லாமே போயிருச்சு. இப்ப நீங்க அரசு கல்வி அடிப்படை உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அது தனியார். மருத்துவம் மருத்துவர் மகத்தான சேவை, அது இந்த நாட்டு மக்களுக்கு தேவை, அது தனியார் மயம். போக்குவரத்து தனியார் மயம், மின் உற்பத்தி தனியார் மயம், சாலை ஓடுதல் தனியார், குடிநீர் விநியோகம் தனியார். இது எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டுட்டால் அரசின் வேலை என்ன? பொதுத்துறை என்று எது இருக்குது? எதுவுமே இல்லை. அப்ப அது அந்த பொருளாதார கொள்கையை தகர்க்கணும். அது இப்பதான் நாட்டின் பிரதமர் தற்சார்புங்கிற சொல்ல உச்சரித்திருக்கிறாரு. கொஞ்ச நாள் போகட்டும், பார்ப்போம். நான் திட்டுனேன்னு யாரு சொன்னீங்க? விமர்சனம் கேள்வி கேட்டா அது விமர்சனம் இல்ல. யாருன்னா ஆமா நீ ஒன்னும் திராவிடத்தில் இருக்கணும் இல்ல தமிழ் தேசியம் இருக்கணும், ரெண்டு ஒண்ணுன்னா நடுவால் நிக்கிறதா தானே இருக்குன்னு. நான் விடுதலைக்கு போராடுறேன், ஒன்னு சுபாஷ் பக்கம் நில்லு, காந்தி பக்கம் நில்லு, இல்ல விடுதலை தரம் இருக்கிற வெள்ளைக்காரன் பக்கம் நில்லு. நான் நடுநிலை வகிப்பேன்னா அது என்ன அர்த்தம்? அது ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் நிக்கணும், இல்ல வெள்ளைக்காரன் பக்கம் நிக்கணும். ஏய் நான் கேட்கறது ஒன்னு விடுதலையை மறுக்கிற வெள்ளைக்காரன் பக்கம் நில்லு, விடுதலைக்கு போராடுற இந்த பக்கம் நில்லு. ரெண்டுக்கு இடையில நிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இல்ல அதுக்கப்புறமா வாழ்த்துனாப்ல, இந்த வாட்டி மறந்துப்பாப்ல. இதெல்லாம் ஒரு நீ என்ன உனக்கு பிரச்சனை இல்லையா? இவ்வளவு பெரிய பிரச்சனையை பேசிட்டு இருக்க, அதை கொண்டு பாப்பா. எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல